வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது லட்சுமி நாராயண யோகம் மற்றும் விருத்தி யோகம். இந்த யோகங்கள் உருவாகி கடகம், துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு பெரும் செல்வம் மற்றும் அவர்கள் செய்யும் தொழிலில் வெற்றி மற்றும் செழிப்புடன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். லட்சுமி நாராயண யோகம் மற்றும் விருத்தி யோகம் போன்ற சில நட்சத்திரங்களுடைய ஒரு நல்ல கலவை இந்த நேரத்தில் உருவாகி இருக்கிறது. இந்த யோகங்கள் முழுவதுமாக ஒரு நல்லதொரு யோக நாளில் முக்கியத்துவத்தை கணிதமாக அதிகரிக்கிறது. சோதிடத்தின்படி உருவாகும் சுப யோகங்கள் 5 ராசி மக்களுக்கு பாக்கியம் நிறைந்த யோகமாக இருக்கிறது. இவர்களின் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறப் போகின்றன. மேலும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் வழிநடத்த பல வாய்ப்புகளை பெற்று நலமுடன் வாழ்வார்கள். லட்சுமி நாராயண யோகம் என்பது சோதிட சாஸ்திரத்தில் மிகவும் மங்களகரமான மற்றும் முக்கிய யோகமாக கருதப்படுகிறது. இது சுக்கிரன் மற்றும் வியாழனின் இணைப்பிலிருந்து உருவாகிறது. சுக்கிரன் பொருள் வசதிகள் மற்றும் ஆடம்பரத்தை குறிக்கிறது. குருபகவான் ஞானம், அறிவு மற்றும் விரிவாக்கம் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த 2 கிரகங்களும் இணைவதால் இந்த லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது. அவை மிகுதியாக ஜாதகர்களுக்கு நிதி வளர்ச்சி மற்றும் அது சார்ந்த அபரிமிதத்தை வழங்குகின்றன. இந்த மங்களகரமான யோகம் ஒரு ராசிக்கு பெரும் செல்வம், வெற்றி மற்றும் செழிப்பை ஆசீர்வதிக்கிறது என்று நாம் நம்பலாம். அடுத்து விருத்தி யோகம் சோதனத்தின் மற்றொரு நல்ல கலவையாகும். விருத்தி என்ற சொல்லுக்கு வளர்ச்சி அல்லது விருத்தி அல்லது அதிகரிப்பு என்று பொருளாக நாம் பார்க்கலாம். எனவே இந்த விருத்தி யோக வளர்ச்சி செழிப்பு மற்றும் வெற்றியை குறிக்கிறது. சூரியன் மற்றும் சந்திரனுடைய நிலைகளின் அடிப்படையில் இந்த விருத்தி யோகம் கணக்கிடப்படுகிறது. சோதிடத்தின்படி ஜாதகரின் பிறந்த ஜாதகத்தில் விருத்தி யோகம் இருப்பது வெகுமான விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அந்தந்த ராசி மக்களின் வெற்றி, விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சியை அனுபவிக்க இதனால் வாய்ப்பு உள்ளது என்பதை சோதிடர்கள் கூறுவார்கள். இந்த லட்சுமி நாராயண யோகம் மற்றும் விருத்தி யோகத்தால் மிதுனம், கடகம், துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய இந்த 5 ராசி மக்களுக்கு பெரும் செல்வம், வெற்றி மற்றும் செழிப்பை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்ப்போம். இப்பொழுது ராசி வாரியாக பார்ப்போம். மிதுன ராசி மக்களுக்கு இன்றைய இந்த யோகத்தால் அனுகூலமான ஒரு யோகமாக இருக்கும். இவர்கள் தங்கள் தொழிலில் பல வெற்றிகளை பெறப் போகிறார்கள் மற்றும் இவர்கள் தங்களின் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலம் வாய்ந்தவர்களாக காணப்படுவார்கள். இந்த யோகத்தால் இவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள், அதில் வெற்றி பெறுவார்கள். பணிபுரியும் மிதுன ராசி மக்கள் நிச்சயமாக தங்கள் திறமைகளையும் அது சார்ந்த நுட்ப அறிவையும் செயல்படுத்தி வெளிப்படுத்துவார்கள். இதன் மூலம் தங்கள் மூத்த அதிகாரிகளால் இவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் தொழிலில் லாபம் ஈட்டுவார்கள். மிதுன ராசி மக்களுடைய பொருளாதார நிலை வலுவாக உயர்வில் இருக்கும். இந்த நேரத்தில் அது மட்டுமல்லாமல் மிதுன ராசி மக்களுடைய குடும்பத்தில் நிலம் போன்ற சச்சரவுகள் ஏதாவது இருந்தால் அதை இப்போது தீர்ந்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க இவர்களுக்கு நலமான யோகத்தை இவர்கள் பெறுவார்கள். மேலும் திருமணமாகாத மிதுன ராசி மக்களுக்கு இந்த யோகம் திருமண முன்மொழிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். இது இவர்கள் வாழும் வீட்டின் மகிழ்ச்சியை ஒளிரச் செய்யும். அடுத்து கடகம். இந்த லட்சுமி நாராயண யோகமும் விருத்தி யோகமும் கடகராசி மக்களுக்கு சாதகமாக ஒரு சூழலை மாற்றப் போகிறது. கடகராசி மக்களுடைய நிறைவேற்றப்படாத வேலைகள் அனைத்தும் இந்த யோகத்தால் முடித்து அதனுடைய லாபத்தை அறுவடை செய்வார்கள். வேலை செய்யும் கடகராசி மக்கள் தங்கள் சக ஊழியர்களுடன் ஒரு சிறந்த மற்றும் வேடிக்கையான நாளை கழிப்பார்கள். மறுபுறம் வணிகம் செய்யும் கடகராசி மக்களுக்கு மகத்தான லாபத்தை தரக்கூடிய ஒரு யோகமாக இது இருக்கிறது. இவர்கள் புதிய வணிக உத்தியில் வேலை செய்யவும் நேரிடும். அதற்காக திட்டம் வகுத்து செயல்படுவார்கள். கடகராசி மக்கள் இந்த யோகத்தால் தங்கள் அதிர்ஷ்டத்துடன் வாழப்போகிறார்கள். முன்பு இவர்கள் செய்த சில முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தையும் அறுவடையாக கொண்டு வந்து சேர்க்கும். இந்த யோகம் கடகராசி மக்களுக்கு சொத்து வருவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கின்றன. பொதுவாக தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் கடகராசி மக்களுக்கு
நல்ல யோக நாளாக இந்த யோகம் அமைகிறது. அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு இந்த 2 யோகங்களும், அதாவது லட்சுமி நாராயண யோகமும் விருத்தி யோகமும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கிறது. இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அனைத்து காரணிகளிலும் வெற்றி பெற இந்த யோகங்கள் உதவும். முக்கியமாக இவர்கள் விநாயகப் பெருமானால் அரவணைக்கப்படுவார்கள். மேலும் இவருடைய பொருளாதார நிதி வளர்ச்சியும் இவர்களின் கதவுகளை தட்டி இவர்களை உயரத்தில் கொண்டு செல்லும். உத்தியோகத்தில் உள்ள துலாம் ராசி மக்கள் தங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவார்கள். மற்றும் இவர்களின் மூத்த அதிகாரிகள் மற்றும் அவருடைய சக ஊழியர்களுடன் நல்லது தொடர்பை ஏற்படுத்தி நலமுடன் பணியில் இவர்கள் நற்பெயர் வாங்குவார்கள். துலாம் ராசி மக்கள் பணிபுரியும் துறையை பொருட்படுத்தாமல் வெற்றி அவர்களை வந்து சேரும். துலாம் ராசி மக்கள் தங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு உண்டாவதை நேரடியாக கண்கூடாக இவர்கள் காணலாம். இதனால் துலாம் ராசி மக்கள் உடலளவிலும் மனதளவிலும் வலுவாக இந்த யோகத்தால் நலமுடன் வாழ்வார்கள். முடிவாக துலாம் ராசி மக்களுக்கு இது ஒரு சிறந்த யோகமாகும். மற்றும் இவர்கள் தங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவதற்கு உண்டான யோகத்தை தந்து இவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். சுக்கிரனும் வியாழனும் சேர்ந்திருக்கும் இந்த நாட்கள் இவர்களுக்கு பொன்னான ஒரு நாட்களாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு லட்சுமி நாராயண யோகம் மற்றும் விருத்தி யோகம், இந்த யோகங்கள் இந்த தெய்வங்களின் அருளால் இவர்கள் மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்க்கையை அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது. விருச்சிக ராசி மக்கள் தங்கள் கனவுகளை நிறைவேற்ற பல வாய்ப்புகளை இக்காலத்தில் பெறுவார்கள். மேலும் இவரின் நம்பிக்கையும் தொழில் அதிகரிக்கும். வேலை தேடிக் கொண்டிருக்கும் விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த யோகத்தால் நல்ல செய்திகளை கேட்பார்கள். வேலை கிடைக்கும். நல்ல பதவியில் நல்ல சம்பளத்துடன் அவர்கள் அமர்வார்கள். மேலும் விருச்சிக ராசி மக்கள் தங்கள் தொழில் நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதே நேரத்தில் விருச்சிக ராசி மக்களுடைய பொருளாதார நிதிநிலை ஸ்திரத்தன்மையுடன் இருக்கும். இதனால் இந்த யோகத்தால் இவர்கள் ஏதேனும் முதலீடு செய்ய நேர்ந்தால் அது எதிர்காலத்திற்கு இவர்களுக்கு சாதகமான வருமானத்தை பெருக்கித் தரும். தவிர இவரின் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசினால் விருச்சிக ராசி மக்களுடைய உடன் பிறந்தவருடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்துடன் நலமுடாக வாழ்ந்து மகிழ்ச்சியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து பரஸ்பர அன்புடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி மக்களுக்கு இந்த 2 யோகமும் நல்லதொரு யோகமாக அமைந்து தங்கள் அனைத்து பணிகளையும் முழு அர்ப்பணிப்புடன் இவர்கள் முடிப்பார்கள். மற்றும் நண்பருடன் தரமான நேரத்தை செலவிடுவார்கள். இதனால் இந்த யோகம் ஒரு நன்மை தரும் யோகமாக இருக்கிறது இவர்களுக்கு. குறிப்பாக இவர்கள் வேலை செய்யும் படைப்புத் துறையில் உள்ள தனுசு ராசி மக்களுக்கு இவர்களின் வேலை நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு மற்றவர்களால் பாராட்டப்படும். தனுசு ராசி மக்களுடைய அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் இருப்பதால் இவர்கள் முதலீடு செய்ய இந்த நேரத்தில் முயற்சிக்கலாம். வேலை செய்யும் தனுசு ராசி மக்கள் மற்றும் வணிக வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள் இவர்கள் எல்லோரும் நல்ல லாபம் ஈட்டுவார்கள். மற்றும் இவர்களின் நிதி நிலைமை சிறப்பாக உயர்வில் இருக்கும். இது தவிர காதலிக்கும் தனுசு ராசி மக்கள் தங்கள் காதலருடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மேலும் காதலர்கள் ஒருமித்து ஒரு பயணத்திற்கு செல்லக்கூடிய சூழலும் உருவாகி அவர்களுடைய மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். தனுசு ராசி மக்கள், திருமணமான தனுசு ராசி மக்கள் இந்த யோகத்தால் குழந்தை பாக்கியம் பெற்று தங்கள் குடும்பத்துடன் நலமாக மகிழ்ந்து வாழ்வார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் பெருகும். இதுவரை இவர்கள் எதிர்பார்த்த யாவும் நலமாகும். மேற்கூறிய இந்த 5 ராசிகளுக்கும் குரு பகவானும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும் இந்த நாட்கள் பூராவும் இந்த யோகத்துடைய பலனை இவர்கள் அனுபவிக்கலாம். இருப்பினும் இவர்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் தங்களுடைய செயல்களிலும் தொழில்களிலும் இருக்க வேண்டும். அதிக நம்பிக்கை தேவையில்லை. மிதமான நம்பிக்கையுடன் எதிலையும் நீங்கள் கவனமுடன் செயல்பட்டால் உங்களுடைய லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் அடையலாம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன்.
அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகல விதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.